ஹாய்ங்க. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் ஆக்சுவலாக வந்து கார்டன் வந்து பயங்கரமாக குளியல் ஆடிட்டு கிளைமேட் வேறு செம்மையாக இருக்குதுங்க. பார்க்குறதுக்கே அப்படி ஒரு ரம்மியமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து கார்டனுக்கெல்லாம் வாட்டர் விட்டுட்டு ஸோ அந்த அந்த கையோடு வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கிறோம். வாங்க நம்ம வந்து கார்டனுக்குள்ளே போவோம். போயிட்டு என்னெல்லாம் கையில் கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துடலாம். அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்னா, நேற்று நான் சொன்னேன்ல கேப்சிகம்னு சொல்லிட்டு, ஸோ அவன் தான் 2 விதைக்காக சீடுக்காக வந்து விட்டிருந்தேன். அதில் வந்து ஒருத்தன் வந்து 2 பேருமே பழுத்துட்டா. ஒருத்தன் வந்து நல்லா ஸ்டடியாக இருக்கான், இன்னொருத்தன் வந்து கொஞ்சம் இதாகிட்டான். ஸோ அதை அவனை வந்து பிக் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு அந்த பக்கமாக போனான். இவனை நினச்சி எனக்கு ரொம்பவே வந்து ஒரு டிஸப்பாயிண்டட் ஆயிடுச்சுங்க. இவனை ஹார்வெஸ்ட் பண்ணும்போதெல்லாம் எனக்கு ஏன்னா தக்காளி வந்து இதுக்கு முன்னாடி நான் எப்படியெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இவனை போய் இப்படி ஹார்வெஸ்ட் பண்ணுற நிலைமை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. இது வந்து நாட்டு தக்காளி இல்லை, பெங்களூர் தக்காளி ஆகிட்டான். ஸோ அதனால் எனக்கு ரொம்பவே வந்து ஒரு இதுவாயிடுச்சு. நெக்ஸ்ட்டு அப்படிக்கா போனோன்னா லாங் பீன்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் டல்னஸில் போயிட்டுருக்குறாரு. என்னன்னு தெரில. கொஞ்சம் கேப் விட்டு தான் வருவாரா என்னன்னு தெரில. ஸோ அவரை எடுத்துக்கிட்டு அங்கிட்டு வந்து சிறகு அவரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதான் ஃபஸ்ட் டைமாக வந்து அதாவது இது வந்து என்னென்னா, இந்த சிறகு அவரையிலே வந்து 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து இது வந்து வெள்ளை கலரில் இருக்குது. இன்னொன்று வந்து நான் வச்சுருக்கிறேன். ஆனால் வந்து அதோட பூ வந்து எப்படின்னா வயலட் கலரில் இருக்கும். ஸோ நான் அது வந்து இந்த வீடியோலேயே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து எனக்கு வந்து பக்கத்தில் ஒருத்தவங்க சீடு கொடுத்தாங்க. ஸோ அதை வாங்கி போட்டேன். பட் ஆனால் இது எனக்கு இந்த காயிலையும் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. இது பார்க்குறதுக்கு வந்து காய் வந்து சதையே இல்லாத மாதிரி இருக்குது. பட் ஆனால் அதை டச் பண்ணி பார்த்தா முத்துன மாதிரி இருக்குதுங்க. இது என்ன வெரைட்டின்னு எனக்கு தெரியல. ஸோ ஆனால் அந்த பர்பிள் கலரில் இருக்கிற அந்த அவரை வந்து சூப்பராக இருக்கும். இந்த ஒரு வெரைட்டி அவரையும் வந்து சூப்பராக இருக்கும். இவனும் வந்து இவனோட கலர் பூவும் பாருங்களேன். என்னோடய கார்டனில் வந்து இப்போ என்னென்னா நல்ல பூ பூத்துட்ருக்காங்கங்க. அவன் வந்து பர்பிள் கலர், வெள்ளை கலரு, இன்னும் வயலட் கலர் இப்படி வந்து பூ பூத்துட்டு அவங்களோட லாங்குவேஜ்லேயே அவங்க பேசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அந்தளவுக்கு வந்து அந்த வாட்டர் அடிச்சு விட்டதுக்கும் அப்படி ஒரு ரொமான்டிக்காக இருக்கானுங்க. எனக்கு அது வந்து நல்லா புரியுது நம்மளுக்கு. அப்படி வந்து ப்ளோ ஆகி அவ்வளோ ஒரு ஹாப்பினஸோடு இருக்காங்க பக்கத்தில் இருக்கிறதுனால. சரி இருங்கடா உங்க காட்டில் மழைடா அப்படின்ற மாதிரி. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நூக்கல், அதான் நூக்கல்னு சொல்லுவாங்க, நூல்கோல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து நான் இப்போ தான் ஒன்று நோட்டிஸ்ஃபை பண்ணேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்துட்டுருக்கான். அவன் யாருன்னு தெரில. ஒரு வேளை அது என்ன சொல்லுவாங்க, பாகற்காய், பீர்க்கங்காயின்னு நினைக்கிறேன். ஸோ அவன் தான் வந்துட்டுருக்கான்னு நினைக்கிறேன். எப்பயுமே இந்த செடிங்களுக்குள்ளே ஒரு பொறாமை இருக்குங்க. என்னென்னா ஒரு க்ரோ பேக்கில் ஒரு விதை போட்டோன்னா வரமாட்டான். சரி வரலையேன்னு சொல்லிட்டு இன்னொரு சீடை போட்டு வச்சோம்னா அப்போ தான் அவன் இன்னொருத்தன் எழுந்திரிச்சு வந்துட்டுருப்பான். அப்படி தான் நிறைய பேர் இதுக்குள்ளே தெரியுறானுங்க. ஸோ நானும் வந்து அவனுங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. எவன் வர்றானோ வந்துட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து இந்த அவரைங்க. இந்த அவரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ அந்த லீஃப் கலர்லேயே இருக்குது. க்ரீனிஷாக அவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது. அந்த லீஃப் அந்த லீஃப்பில் இருக்கிறது கூட தெரியலைங்க இந்த அவரைக்காய். அப்படி ஒரு கலரு. ஆனால் வந்து இது செடி அவரைன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. இவனும் வந்து நிறையா வந்து அதாவது 2 டேஸ்க்கு ஒருக்கா வந்து இவனும் அப்படி தான் ஒரு பேட்ச் மாதிரி அந்த மாதிரி தான். ஒரு பேட்ச்சில் வந்தோடனே ஃபுல் பூவும் காயாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேட்ச் ரெடி ஆகுறான். ஆனால் இவன் கொடியாக போகிறான். ஸோ கொடி அவரைன்னு நினைக்கிறேன். ஸோ இவனும் வந்து காய் சூப்பராக இருப்பான். இது வந்து காய் நம்ம பிடுங்குறது பெரிய விஷயம் இல்லை. நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இதுலேருந்து விதை எடுத்து வைக்கணும். அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு வந்து விதைய விட்டு வைக்கணும்னு நான் நினப்பேன். பட் ஆனால் அந்த காயை அப்படியே பிடுங்கிருவேங்க. அதுதான் என்னோடய பெரிய மிஸ்டேக்கு. ஆனால் இந்த டைம் அப்படி பண்ண போகிறதில்ல. எப்படியாவது இதுலேருந்து சீட் எடுத்து வைக்கணுன்ற ஒரு வெறியோடு இருக்கிறேன். பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆள் பிரண்டை. எனக்கு வந்து பிரண்டை துவையல்னால் ரொம்ப பிடிக்குங்க. ஸோ வந்து இந்த ஜாயின்ட்ஸ் பெயின், இந்த மூட்டு வலி அதெல்லாம் வந்து எப்படியும் நம்மளுக்கு வரதான் போகுது என்ன சாப்பிட்டாலும். ஸோ வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதை தாங்கக்கூடிய சக்தி வேணும் இல்லையா? ஸோ அந்த சக்திக்கெல்லாம் இந்த பிரண்டை வீட்டில் வந்து கன்ஃபார்மாக இருக்கணும். வீக்லி ஒன்ஸ்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் சாப்பிட முடியாதவங்க மந்த்லி ஒன்ஸாவது எடுத்து வச்சுக்கோங்க. அது துவையல்லாம் பண்ணி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நானும் அப்படி தான். ஸோ அதனால் எனக்கு வந்து பிரண்டைனா ரொம்ப பிடிக்கும். சட்னி பண்ணி இல்லாட்டா துவையல் பண்ணி சாப்பிடுவேன்.
பாருங்க இந்த நாட்டு தக்காளி சாரி இந்த பெங்களூர் தக்காளி பிடுங்குற நாளில் 2 வந்து சொத்தையாயிடுறாங்க. ஸோ அதை வந்து பழுக்க வச்சு எப்படியும் விதைக்கின்னு கூட போட மாட்டேங்க, அது தூக்கி தான் போடணும். எனக்கு இவனை பார்க்க பார்க்க ரொம்ப கடுப்பாகுதுங்க. நாட்டு தக்காளின்னு நினச்சி என்னை ஏமாற்றிட்டானுங்க. ஏன்னா நான் ரொம்ப கனவோடு இருந்தேன். தக்காளி வந்து எனக்கு பறிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவனை கையில் அப்படின்னு காமிச்சு கையில் கொண்டு போனாவே அப்படியே அப்படியே வருவான். அந்த மாதிரி ஆள் தான். ஸோ இவனை நினைக்கும்போது சரிடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து லாங் பீன்ஸு. இவன் வந்து என்னென்னா ஆக்சுவலாக இயற்கை வந்து அந்த சீடு வந்து எங்கேருந்து அதான் ஒருத்தவங்க சொல்லுவாங்களே, "நீ எங்கே எப்படி என்னை தூக்கி போட்டாலும் நான் விதையா போட்டேன்னா நான் மரமாக வந்து நிற்பேன்" அப்படின்னுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த இந்த கார்டனுக்குள்ளே சுற்றிட்டு திரிறதுனால எந்தெந்த சீடு எங்கே விழுந்தாலும் அது வந்து எப்படியாவது இந்த செடியாக வந்துடுது. ஸோ என்னோடய கார்டன்லேயும் அந்த மாதிரி தான். கடைசியாக பார்த்தோன்னா இந்த லேடீஸ் ஃபிங்கர். இவன் கூட நான் எப்போயுமே வந்து சண்டைக்காரி தான். அப்படியே பிடுங்கும்போது ஒரு செடி அப்படியே வந்துருச்சுங்க. ரொம்ப பயந்துட்டேன். ஸோ அப்புறம் வந்து மொபைலை கீழே வச்சுட்டு அப்புறமா எல்லா வெண்டைக்காயும் பிடுங்கிட்டு வந்தேன். ஏன்னா வெண்டைக்காய்க்கு எனக்கு ஆகவே ஆகாது. ஆகவே ஆகாதுன்னு இல்லை, கையில் மொபைலை வச்சுக்கிட்டு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். பாவம் இங்கே பாருங்க, பிடுங்கி செடியோடு வந்துட்டான், கையோடு வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த செடியில் 4 பேத்துல ஒருத்தன் மட்டும் ரொம்ப நெடு நெடுன்னு வளர்ந்துருப்பான் பார்த்தியா? அவன்துலேருந்தும் ஒரே ஒரு வெண்டைக்காவை பிடுங்கிட்டு ஸோ இன்றைக்கும் வந்து நேற்றுக்கு தான் அவ்வளோ வெண்டைக்காய் பிடுங்குனேன். இன்றைக்கும் கொஞ்சம் வெண்டைக்காய் கிடச்சிட்டாங்க. இந்த லாஸ்ட்டாக வந்து நம்மளுடைய இப்போ வந்து என்ன ஹார்வெஸ்டிங் நிறைய என்னோடய கார்டனில் தர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சில்லி. இந்த சில்லி வந்து நிறைய தந்துட்டுருக்காங்கங்க. இவன் எப்படியாவது மோர் மிளகா போடணும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், பார்க்கலாம். அப்புறம் வந்து அப்படிக்கா போகும்போது நான் வந்து என்றைக்கோ போட்ட சீடெல்லாம் இன்றைக்கி தான் வந்துட்டுருக்குறாங்க. ஸோ அவங்க மேலே தப்பு சொல்ல முடியாது. அந்த இடம் அப்படி. ஏன்னா வந்து அந்த இடத்துல கீழே ஃபுல்லாமே ஸ்டோனாக இருக்குது. அப்படின்னு வந்துட்டுருக்காங்க. இந்த இவங்க தான் சொன்னேன் சிறகவரை. இந்த சிறகவரையோட பூ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்க. இந்த சிறகவரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிறகவரையில் சாரி கோழியவரை. கடைசியாக பார்த்தா இவ்வளோ தான் நமக்கு கிடச்சிச்சு. என்னோடய கார்டனில் ஒரு சில்லி வந்தால் கூட எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ஸோ அப்படிப்பட்டதில் இவ்வளோ காய் கிடச்சிருக்கதே ரொம்ப ஹாப்பினஸ் தான். ஏன்னா டெய்லி பேசிஸில் எனக்கு கொடுத்துட்ருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி போட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.